எபிரேயர் 2:15 போட்டுக்கு பாருங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படி உயிரோடு எழுந்தார். நமக்கும் கூட ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுனால நம்ம மறித்தாலும் ஒரு நாள் என்ன செய்வோம், நம்முடைய ஆவி ஆண்டவர்கிட்ட போகும், சரீரம் பூமிக்கு போகும், பூமிக்கும் மற்ற எக்காலத்திலும் போகும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நம்முடைய ஆத்மா யாரோட போகும், ஆண்டவரோட போயிருக்கும். ஆண்டவரோட அது அந்த உயிர் செல்ந்த நாளில் ஆண்டவர் உயிரோடு எழும்புന്നത് போல நாமும் நம்முடைய ஆன்மாவும் ஒரு நாள் என்ன செய்யும், உயிரோடு எழும்போம். ஆகியனால மரணத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரு தெளிவான ஒரு நிலைமையை ஆண்டோடைய உயிர் செல்வது நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. பாருங்க, சங்கீதம் 23:4 தாவீது அழகா சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். மரண இருளுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நீங்க அந்த ஒரு கதை ஒன்று உண்டு. அவர் சொல்வார், மரண இருளின் பள்ளத்தாக்களே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்க கடந்து போகிற மாதிரி என்ன செய்யுது, பில்கிரிம்ஸ் அந்த மோட்ச பிரயாணங்கிறதுல அந்த கிறிஸ்தவர் என்ன செய்கிறாரு போகிற மாதிரி என்ன செய்யும், நம்ம ஒரு கதையில நம்மளால வாசிக்க முடியும். இப்போ மரண இருளுங்கும் போது எல்லாருக்குமே இருக்கும். சில நேரங்கள்ல இந்த மரண நேரங்களில் சிலர் படுற பாடுகள்லாம் தாங்க முடியாது, பயமா இருக்குன்னு சொல்லி அலறுவாங்க. இப்போ சமீப காலத்தில் கூட யாரோ அப்படி அலறினாங்கன்னு சொல்லி பேப்பர்ல இருந்துச்சு. பொய்யோ நிஜமா தெரியாது, சரி நம்ம அது அதிகமாக பேச வேண்டாம். அப்போ அந்த மரணம் என்பது, மரணம் வரும்பொழுது ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்ந்தவங்களை தேவதூதர்கள் அவங்கள இருந்துவாங்க ரிசீவ் பண்ணி கொண்டு போறதுக்காக நினைச்சுவாங்களாம் வருவாங்க. அதே சமயத்துல அந்த மோசமான நிலைமையில சத்ருவினோட தொடர்பு வச்சுக்கொண்டு சாத்தாரோட தொலைவிட்டு இஷ்டம் போல வாழ்றவங்களுடைய அந்த ஆவியை எடுத்துட்டு போறதுக்கு யாரு, சாத்தானுடைய தூதர்கள் நினைச்சுவாங்களா, நிற்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க நின்னாச்சுன்னு சொன்னாச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, உங்களுக்கு அலறுறது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்களா. இவங்க நாங்கள் வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி அந்த ஆவி என்ன செய்யுது, போராடுறது. ஆவி போராடக்கூடியதாக என்ன செய்திருக்காதா. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் நினைச்சுவாங்க அழகாக ஒரு இன்னிசை மீட்டி நினைச்சுவாங்க, அழகாக பாட்டு படிச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆத்மா சாந்திப்படுத்தி ஆண்டோட்ட என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இப்படி அநேக காரியங்கள். இப்போ சில நேரங்களில் அந்த குழிமுண்டாருன்னு சொல்லுவாங்க பாருங்க, குழிக்குள்ள கொண்டு வைக்க போவாங்க, வச்சு மண்ணை போட்டு மூட போகும்போது அசைஞ்சு வெளியே எழும்புற மாதிரி அப்படி ஆட்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, அங்கே இருந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாங்க தாத்தா, அவர் பேரே உண்மையான பேர் வேற பேர், அவரை குழிமுண்டார்னு சொல்றாங்க. என்ன எதுக்கு குழிமுண்டார்னு சொல்றாங்க அப்படின்னே தெரியாது. நான் ஒரு நாள் அவர்கிட்ட அவரை பார்த்துட்டு வரலாங்கிற சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவரை குழிமுண்டார் தாத்தான்னு சொல்லி சொல்லுவோம். அவர் எங்களை விரட்டிட்டு வருவார் அடிக்கிறதுக்கு. அப்புறம் தான் ஒரு நாள் கேட்ட சமயத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்க, அவர் சின்ன பிள்ளையில செத்து போயிட்டாருன்னு சொல்லி அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு அவரை மண்ணள்ளி போடும்போது அந்த நேரம் பெட்டிகள்லாம் கிடையாதுல்ல, சும்மா அப்படி ஒரு சாக்கில் இல்லைதான் சுற்றி உள்ள வைப்பாங்களாம். கல்லெல்லாம் கட்ட மாட்டாங்க, சும்மா மணலுக்குள்ள தான் வைக்குது. அது இவர் டக்குனு எழுந்து உட்காந்துட்டாராம். அதான் குழிமீண்டார், குழிக்குள்ள வச்ச பிறகு ஒரு மீண்டானால அவருக்கு பேர் குழிமீண்டார்னு சொல்லி இப்படி பேர். அப்படிப்பட்டவங்க அவர் சின்னவர் ஆனதால அவர் சொல்ல தெரியல. சில பெரிய ஆட்கள் அப்படி இறந்து அடக்கம் பண்ண போடும்போது அவங்க உயிரோட வந்தாங்கன்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு என்னது ஆண்டு அந்த மரணத்துக்கு அந்த ஆவி பிரிஞ்சிற சமயத்துல அவங்களோட ஆவி எங்க போச்சு, அவங்களுடைய நிலைமை என்னங்கிறத சிலர் என்ன செய்யறாங்க, சாட்சியா கூட சொல்றாங்க. நெஞ்சுனா பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், நான் ஆண்டவர் போன்னு சொல்லி திருப்பி அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இந்த வயலத்தாரோன்ற ஒரு அம்மா தெரியும், உங்களுக்கு நிறைய பாடுகள்லாம் அழகா படிப்பாங்க. அவங்க ஒரு தடவை அப்படி சொன்னாங்க, நான் கேட்டேன் அப்படின்னு. அப்படியே போனேன், அப்படியே பரலோகத்துக்கு போற மாதிரி போறேன், ஒரு கிரீடம் வருது என் தலையில உட்கார்ற மாதிரி வருது, உடனே அப்படி மேலே போயிருது, கிரீடம் வருது மேலே போயிருது. என்ன ஆண்டவரை இப்படி போகுதுன்னு நான் கேட்டதான் உன் பிள்ளைங்களாம் அழுது உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல என்ன இருந்து ஊழியம் செய்யன்னு சொல்லி என்ன அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தாங்க சொன்னாங்க. அருமையானே ஆகையினால இந்த மரண பயத்தை நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் உயிர்த்தல் மூலமாக எனக்கு இருக்காரு தந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான சூழ்நிலை சனமும் அநேக நேரங்கள்ல பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை அதிகமாக உந்திக்கு தள்ளும் பொழுது அந்த மரண பயம் நமக்கு என்ன செய்து வருது. நம்முடைய அந்த மரணத்தை நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு ஏற்ற காலத்துல ஒரு முதிர் வயதுல ஒரு மரணம் வந்துட்டா கூட பரவாயில்ல, இட காலங்கள்ல வந்துச்சுன்னா கஷ்டம் தான். ஆனாலும் கூட கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த நேரம் வேணாலும் மரணம் நமக்கு வரலாம். ஆனால் மரணம் வரும்போது நமக்கு முன்னால மரணத்தை ஜெயித்த ஒரு இயேசு கிறிஸ்து இருந்தாரு, இந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோட எழும்பினாரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மரணத்தை குறித்து பயம் நமக்கு என்ன இருக்கவே இருக்காது. பாருங்க, சங்கீதம் 116:15 போட்டு பாருங்க, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதுன்னு போட்டிருக்கு. பரிசுத்தவான்களின் மரணம் அவர்
பார்வைக்கு அருமையானது. ஒரு பரிசவன் இருக்காரு, அவர் இவங்க இப்படியோ இருந்த நிலைமையிலையோ அவர் மரணம் அடைப்பாரான்னா ஆனால் எதிர்பார்த்துட்டே இருப்பார். எப்பா என் பிள்ளை இவ்வளோ நாள் இவ்வளோ உலகத்திலிருந்து எனக்காக ஒழிஞ்சதானே, அவன் எப்போ என்று சரீரத்துக்கு வருவான், என்னுடைய இந்த பரலோகத்தை வந்து எப்போ வந்து எட்டி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஆசையோடு நிச்சயமாக அருமையாக காத்துட்டு இருப்பார். பாருங்க, யாரோ ஒரு நல்ல ஒரு பெரியவர், இந்த எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் நம்ம வீட்டுக்கு வராருன்னு வருவேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம், வீட்டெல்லாம் ஒழுங்கணும், எல்லா நீட்டாக வச்சு இது பண்ணி இப்போ அவர் எப்போ வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்போம். அதுபோல் இந்த பர்சனோட அந்த மரணம் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு அருமையாக என்ன செய்வார், அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குமோ.